நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 to 300 கிராம் புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற கார்ப் ஃபேட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். பட் புரோட்டீன் வந்து ஸ்டோர் பண்ணாது. இந்த வீடியோவில் புரோட்டீன் உங்களுக்கு எதுக்கு தேவை அண்ட் ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ புரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம், ஒரு மீலில் நீங்கள் எவ்வளோ புரோட்டீன் கன்சியூம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வீடியோ விடாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ எதுக்கு உங்களுக்கு புரோட்டீன் தேவை? நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 to 300 கிராம் புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ இந்த புரோட்டீன் வந்து மேக்ஸிமம் எங்கே வந்து டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெட்டபாலிசம் நடக்குது. ஆனால் அதுக்கான தேவையான என்ஜைம்ஸை வந்து லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அங்கே புரோட்டீன் டர்ன் ஓவர் ரேட் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற கார்ப் ஃபேட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். பட் புரோட்டீன் வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸ்டோர் பண்ணாலுமே அது மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு நாளில் எவ்வளோ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம்? ஸோ ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் மேண்டேட்டரி நீங்கள் 1.6 கிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் வந்து ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும். பட் நீங்கள் ஒரு லிஃப்டராக இருக்கீங்க, இல்லை ஹார்ட்கோர் ஆத்லீட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2.6 கிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இதுவே நீங்கள் நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுறீங்க, இல்லை கேலரி டெபிசிட்டில் இருக்கீங்க, மசில் கெயின் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 2.6 to 3.2 கிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டடீஸில் என்ன ஷோ பண்ணியிருக்காங்கன்னா 3.2 4.4 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் ப்ரோட்டீன். ஆனால் அது வரைக்குமே எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் கிட்னிக்கும் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் கிடையாதுன்னு நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மூணாவது விஷயம், ஒரு மீலில் நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம்? இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருக்குது. 40 கிராம் மேலே நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணிங்கன்னா ரிமைனிங் ப்ரோட்டீன் வந்து வேஸ்ட்டாக போகும், ஸ்டூல் வழியாக வெளியில் வந்துடும். பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 40 கிராம் மேலே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணாலுமே உங்கள் உடம்பு அதை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா அனபலிக் ரெஸ்பான்ஸை இன்னும் 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். அந்த அனபலிக் ரெஸ்பான்ஸில் தான் உங்கள் உடம்பு வந்து க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் 40 கிராம் மேலே கன்சியூம் பண்ணாலும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, உங்கள் பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பட் நீங்கள் ஒரு மீலில் 20 to 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆகும், மேக்ஸிமம் 42 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணலான்னா நீங்கள் 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ண போதும் தான் உங்களுடைய ஒரு மீலில் லியூசின் கண்டென்ட் வந்து 2 கிராம்ஸ் மேலே அதிகமாக இருக்கும். பட் ஃபார் எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் லியூசின் கண்டென்ட் 2.5 கிராம்ஸ் மேலே கன்சியூம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை அது மேக்ஸிமைஸ் பண்ணோம்னா உங்களுடைய மசில் ப்ரோட்டீன், உங்களுடைய மசில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது டேமேஜ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மசில் வந்து க்ரோ ஆகுறதுக்கு அந்த சிந்தசிஸை அது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணோம். நீங்கள் மோர் தென் 2.5 கிராம் ஆஃப் லியூசின் கண்டென்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீலில் 30 to 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை டார்கெட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் உங்களுடைய கோல் வந்து 160 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா அதை 40 கிராம்ஸாக த்ரூ அவுட் த டே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீலில் நீங்கள் 30 நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த டே நீங்கள் 120 to 130 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் வே ப்ரோட்டீன் வந்து உடனே வித்தின் 20 minutes ½ an hour வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அதுவுமே கிடையாது. நீங்கள் பிஃபோர் த ட்ரைனிங் 2 ஹவர்ஸ் முன்னாடி கன்சியூம் பண்ணாலும், இல்லை ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மேலே கன்சியூம் பண்ணாலும் உங்களுடைய மசில் ஸ்டில் உங்களுடைய உடம்பு ஸ்டில் மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை மேக்ஸிமைஸ் பண்ண தான் போகுது. அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போகுது. ஸோ நீங்கள் உடனே ஒர்க் அவுட் முடிச்சோன்னா உடனே வித்தின் 10 to 20 minutes வந்து வே ப்ரோட்டீன் எடுத்து ஷேக் பண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது மசில் க்ரோத் பற்றி, இல்லை ஒரு மீலில் நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம், உங்களுடைய மீல் டயட் பிளான் வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எத்தனை மீல் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது queries இருக்குது ரிலேட்டட் டு எக்ஸசைஸ் ஆர் நியூட்ரிஷன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ப்ரோட்டீன் டார்கெட்டை மிஸ் பண்ணாதீங்க.